பார்த்துக்கோங்க மெதுவா நீங்க பாத்தீங்களாண்ணா எப்படி வண்டியில் அடிச்சிட்டாரா? அந்தாலும் சத்தியமா பிடிக்காது உண்மையில சீரியஸ். பஸ் ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வரான். வணக்கம் ஐ ஆம் MVP. ஸோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அப்போ வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி ஈசா கூப்பிட்டு போடா அப்படின்னாங்க. நானும் ரொம்ப நாள் ஆச்சுல ஈசா பக்கம்லாம் போயிட்டு. அது என்னோட கோயம்புத்தூர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா ஈசா கோயில் தாங்க. ஸோ நான் அங்கே தான் போகணும். இப்போ நான் கிளம்பிட்டேன். வீட்டில் அம்மா அப்பா எல்லாமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போவோம். ஸோ அப்படியே நான் போகிறப்பே நம்மளோட லீலி நம்ம கூட வர, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களோட மொத்தமாக அங்கே போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் விளாகில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கன்னியூவாக பார்த்துட்டே வரீங்க. ஸோ MVP இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆச்சு. இப்போ இன்னும் ஒரு ½ ஹவர்ல இங்கிருந்து நான் கிளம்பிடுவேன். எப்படியா இருந்தாலும் ஒரு 5 மணிக்குள்ள அங்கே போயிடணும். இப்போ MVP நம்ம லீலி கூட போய் கிளம்பியாச்சு. MVP ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கோங்க. ஸோ வண்டிக்கு ஃபியூல் போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போதும். லீலி தங்க மாதிரி போயிடுவா. ஆனால் ஒரு 220 நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக இங்கிருந்து 40 கிலோமீட்டருங்க நம்ம வீட்டிலேருந்து ஈசா போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் 1 ஹவர் ஆகும். நான் போகணுன்னா டக்குன்னு போயிடுவேன். ஸோ அம்மா அப்பாலாம் வராங்களா, அவங்க எப்போவுமே ஸ்லோவாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிரும்னு நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு வந்து நேச்சுரல்னாலே ரொம்ப பிடிக்கும் MVP. அந்த காடு, அந்த அப்படியே குட்டி அந்த ஆட்டுக்குட்டி, மாடு, அந்த வயல். ஸோ தேனியில் பிறந்து வளர்ந்து பயனாயிட்டில. ஸோ அதனால அந்த நேச்சுரல்லாம் பார்த்து எனக்கு இந்த மாதிரி வயல்லாம் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்குங்க எப்பவுமே. ஆனால் கோயம்புத்தூர் சொல்ல முடியாது. நம்ம இனி போகிறோம் பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம பேரூர் தாண்டி போயிட்டோம் வச்சுங்களேன். ஸோ அந்த சமயம் பச்சை பசேன்னு பயங்கரமாக இருக்கும். நான் வந்து போகிற டைமில் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஈவினிங் டைம் வேறு. ஸோ நம்ம சன்லைட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதாங்க கரெக்டாக நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளம்பிட்டு வச்சுங்களேன். ஆக்சுவலாக அதே மாதிரி தாங்க, ஒரே ரோடு தான். பிடிச்சி போனோம் வச்சுங்க, எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த ரோட்டில் பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே இருக்காது. நம்ம கரெக்டாக ஒரு பிரிட்ஜில் ஒன்று ஏறுவோம். அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அவனை மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எங்கேயுமே இருக்காது. நான் விட்டா வளன்னு பேசிகிட்டே போவேன். எங்களுக்கு ஹாய் ஹலோ, நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கீனே, உங்களோட பிக் ஃபேனுங்க நான். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் MVP. என்னை பற்றி தெரியணும்டா, சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், என்னை பற்றி தெரியும். நான் எங்கள் பிளான் எப்போவுமே ராஜேஷ், நம்ம பிளான் எப்போவுமே சடனாக போடுறது தான் நம்ம பிளான். என்னடா இன்னும் கூட நம்ம தாஜ்மஹால் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். போனோமா? அதே இதே மாதிரி தான் ஓடி போயிரு. அந்த மாதிரி தான் டக்குன்னு பிளான் பண்ணி போடுறதா நமக்கு என்றைக்குமே சக்ஸஸ் ஆகுது. இப்போ MVP எப்பவுமே நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ண வச்சுக்கே, அது நடக்கவே நடக்காது. இப்போ சடனாக பிளான் பண்ணி போடுறதான். இப்போ ஆக்சுவலாக அந்த ஈசா போகிறதே சும்மா சடனாக பிளான் பண்ணி போனதான். அது எப்படின்னா, நான் வீட்டில் சும்மா படுத்து, ஆனால் அம்மா அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க முன்னாடி, இந்த மாதிரி நம்ம போகணுண்டா, கூட்டு போடா, ஈசா கூட்டு போடான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நானும் இப்போ கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியே டேட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் ஃபைனலாக ஸோ இன்றைக்கி திடீர்னு சரி போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்போ நான் இவனை கூப்பிட்டேன். சரி வாடா அப்படின்னா, இவன் அப்படி வரேன் அப்படின்ட்டான். ஸோ அப்படியே சடனாக கிளம்பி போனதான். எப்போவுமே இந்த ட்ரிப்புண்டாலே மோஸ்ட் ஆஃப் நிறையா பேருக்கு அந்த சடனாக கிளம்பி போகிறதாங்க நடக்கும். அங்கே போயிட்டு இருக்குது, அம்மா அப்பா தாங்க போயிட்டுருக்காங்க. ரைடர்ஸ் வருங்க, அங்கேயும் ஜோடியாக போகிறாங்க, இங்கேயும் ஜோடியாக போகிறாங்க. நான் மட்டும் நிறையா போகிறேன். ஓகே MVP ஃபீல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஃபீல் பண்ணால் அதை சொல்கிற மாதிரி அப்புறம் ஏன்டா கண்ணுலாம் கலங்குது. அது வேற ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதனால லைட்டாக கண்ணு கலங்குது. ஐயோ இதோ பாரா, இவங்களும் ஜோடியாக தான் போகிறாங்க. டேய் நீ கஷ்டப்படுத்துறதுக்கே வரீங்களா? இப்போதாங்க ஸோ இந்த இடத்துல தாங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பசுமையாக இருக்கும். தூக்கு பார்த்துக்கோங்க, மெதுவா வண்டியை தள்ளுங்க. நான் தண்ணி இருந்தால் கொடுங்கண்ணா அவருக்கு. ஐயோ யாருன்னு அவங்க தெரிஞ்சவங்களா? இதாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை.
திங்க் பண்ணியிருக்காரா? சரக்க போட்டிருக்காரு. நீ பார்த்தீங்களாண்ணா எப்படி வண்டியில் அடிச்சிட்டாரா? ஓவர்டேக் பண்ணுவாரா? சரக்கு போட்டிருக்காரு. அதான் குடிச்சிட்டு ஓட்டினாலே இப்படி தான் போடுவீங்களா? இல்லை அவனுக்குள்ள கடை இருக்கணும். அவனுக்குள்ள உட்கார அவர் குடிச்சிருக்காரு. எனக்கு வந்து இந்த குடிச்சிட்டு பைக் ஓட்டுறவங்களை கண்டாலே சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது. உண்மையில் சீரியஸாக என்னோட ஃப்ரெண்ட்ஸே நான் சொல்லுவேன், எவனாக இருந்தாலும் குடிச்சிட்டு மட்டும் வண்டி ஓட்டாதீங்கடா அப்படின்ட்டு. பஸ்ஸை ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வரான். அது அப்படியே லைட்டாக ஏதாவது ஸ்லிப்பாக அடிச்சிட்டாரு. ரொம்ப பெரிய காரணம் லைட்டாக சாஞ்சிருக்கு. சரி பார்க்கணும். ஸோ காய்ஸ் இதான் எனக்கு பிடிக்காதது. உண்மையில் சீரியஸாக வந்து இந்த ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஓட்டுறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்லிடுவேங்க, பைக் ஓட்டுறேன்னா நீ குடிச்சிட்டு மட்டும் எவனுமே ஓட்டாங்க. உனக்கு குடிக்க ஆசை இருக்கா, குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் மாட்டு ஜாலியாக உட்காரு. ஸோ இது வந்து இன்னொரு யாராச்சும் கூப்பிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருக்குது, நான் நேரில் இடிச்சிருந்தா என்ன பண்ணுறேன், அவங்க ஜாலியாக குடிச்சிட்டு சந்தோஷமாக ஜில் பண்ணிட்டு போயிடறானுங்க. நெக்ஸ்ட்டு கஷ்டப்படுறது யார் வீட்டு? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? இதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. திரும்பி தகடு வேலை தடை. இது தகடு வேலை தடை ஏன்னு சொல்கிறேன்னா, இன்னொரு வேலை தடை வந்து அவங்க நான் அதை பண்ணி காட்டுறேன். ஏன்டா வந்து எம்இபி அப்படியே ரைட் எடுத்து போனால் நம்ம ஈஷா கோயில் போயிடலாம். ஸோ நான் வந்து ரைட்டில் ஒரு தட்டு. ஸோ எம்இபி நம்ம ஈஷாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். சர்ப்ரைஸ். ஸோ எம்இபி ஃபைனலாக வந்து நாங்கள் ஈஷா கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு தடவை அந்த இடத்துக்கு வந்துருக்கேன். ஞாபகம் இருக்கா எதுக்கு வந்தோம் அப்படின்ட்டு? ஞாபகம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தானே. ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும்தான் வந்தோம். ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட்டு இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கும் இல்லைடா. எனக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துரு. ஒரு 2-3 ரீல்ஸும் எடுத்து கொடுத்துரு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் கேமரா திருப்பி காட்டுறேன். ஏதோ நான் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருப்பேன். ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த மாட்டு பொங்கல் இருக்கு பார்த்தியா, செலிப்ரேஷன், அந்த ரிலேட்டடாக இருக்காண்டா. ஆக்சுவலாக வந்து அடுத்து நான் உள்ள விளாக் எடுக்க முடியுமா நான் தெரியல. சும்மா ஒரு மாண்டேஷன் ஷார்ட்டாக எடுத்து காட்டுறேன். ஏன்னா மியூசிக்ஸ்லாம் ஓடிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி காப்பிரைட் போட்டுருவானுங்க. சரி பேசுறதுலாம் காப்பிரைட் போடுறாங்க. இப்படி பேசினாலும் சாமா சங்கரம் அவங்க வந்து காப்பிரைட் போட்டுருவாங்க. சரிகமாப்பா அப்படின்னு சொல்லி அதை பேரை சொன்னா கூட அடிக்கிறாங்களாண்டா. அந்த போட்டுக்கிட்டு இருக்கேன். பிக்சர் லோகோவே எடுத்து. ஓ அப்படியா? ஸோ மேபி இப்போ பார்த்தீங்கன்னா தேனி மலைமாடு. ஆமாம் தேனி மலைமாடு. இது வந்து தேனியோட பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வகையரை சேர்ந்தது அப்படின்னாங்க. நானும் இப்போதாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்க்குறேன். ஆனால் செம்மையாக இருக்குல்ல. மாடு இல்லைடா, தேனி மாடுன்னு சொல்கிறது நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்றேன். மம்மி நான் இப்போ பார்த்தேன். நம்ம தேனி மாடு அந்த ரிலேட்டடான இருக்கிற மாடுலாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அப்புறம் ராஜஸ்தான், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு சில மாடுலாம் அங்கே இருந்துச்சுங்க. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில மாடுலாம் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். அப்படி இருந்துச்சு. ஐஸ் பார்த்தீங்களா, செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா, அந்த சத்தம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஸோ எம்இபி ஃபைனலாக கிளம்பியாச்சு. இப்போ இன்றைக்கி நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு லவ் யூ காய்ஸ். டாட்டா பாய் பாய். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் போய் நான் வீடியோ எடிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக டைம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே பாய்.